வணக்கம். நான் விஆர் டியூஷன் ரேவதி மீனால் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சிபிஎஸ்சி கொண்டு வந்திருக்க நியூ அப்டேட்ஸ் பற்றி பேச போகிறோம். ஏன் அப்படின்னா இப்போ எல்லாருக்குமே சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எக்ஸாம்ஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட் அகடமிக் இயருக்கான நியூ செஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஒரு 10 to 15 டேஸ் நியூ செஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு ஃபாலோட் பை உங்களுடைய லீவ் வந்திருக்கும். ஜூனில் நீங்கள் திருப்பி என்டர் ஆகும் போது நிறைய உங்களுக்கு அப்டேட்ஸ் காத்திருக்கு. ஸோ இதை ஸ்டூடெண்ட்ஸ் தெரியறதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ்க்குமே இதோட என்ன மாதிரி சிபிஎஸ்சி அவங்க கரிக்குலமாக அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோவே நான் போட்டேன். இது பார்த்தீங்கன்னா நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 இதை பேஸ் பண்ணி தான் சிபிஎஸ்சி இந்த அப்டேஷனே கரிக்குலத்தில் பண்ணியிருக்காங்க. அப்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது, வரவேற்கத்தக்கதாகவே இருக்குது. ஏன்னா இப்போ உள்ள கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. பட் ஆனால் நமக்கு ஒரு சில அவேர்னஸ் கிரியேட் பண்ணிக்கணும். அதாவது எப்படின்னா, நீங்கள் முன்னாடி வென் கம்பேர் டு இப்போ ஒரு மெட்ரிக்கை கம்பேர் பண்ணும்போது சிபிஎஸ்சி சிலபஸில் உங்கள் குழந்தை படிக்குது அப்படின்னா அவங்கள விட நிறைய ஆக்டிவிட்டீஸ் பேஸில் அவங்க படிச்சுருந்துருப்பாங்க. பட் இப்போ சிபிஎஸ்சி அப்டேட் பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறைய ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டீஸ் மட்டுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி நிறைய ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த ப்ராக்டிக்கல் செஷன்ஸ்லாம் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அங்கே புக்கில் என்ன இருக்குது அப்படின்றதே உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது 10th 12th மட்டும் இல்லை, இது கிளாஸ் 3ல இருந்தே அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ கிளாஸ் 3ல இருந்தே உங்களுக்கு புக்ஸ் எல்லாம் அப்டேட்டட் ஆயிடுச்சு. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா கிளாஸ் 6. இப்போ உங்களோட குழந்தை கிளாஸ் 6 படிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது நான் ஒரு 3 டிஃப்ரெண்ட் இதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களோட குழந்தை 6th படிக்குது அப்படின்னா அவங்களுக்கு இமீடியட்டாக எதில் சேஞ்ச் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாங்குவேஜில் சேஞ்ச் வந்திருக்கு. அதாவது சிபிஎஸ்சி என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா R1 R2 R3 அப்படின்னு சொல்லிட்டு 3 லாங்குவேஜ் மேண்டேட்ரியாக கிளாஸ் 6th இருந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த நியூ அகாடமிக் செஷன்லேயே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. கிளாஸ் 7th இருந்து ஹையர் கிளாஸஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா கிராஜுவலாக இந்த லாங்குவேஜை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஆனால் கிளாஸ் 6க்கு இமீடியட்டாக 3 டயர் லாங்குவேஜஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ R1 R2 R1ன்றது ஒரு லாங்குவேஜ், R2ன்றது அனதர் லாங்குவேஜ், R3ன்றது அனதர். அப்போ R1 R2 R3 மூணுமே சேம் லாங்குவேஜாக இருக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின். தென் இந்த நம்மளுடைய இந்தியாவில் 22 லாங்குவேஜஸ் இருக்குது, சரியா? இந்த R3 அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளுடைய ரீஜனல் லாங்குவேஜ். நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருந்து இந்த சிபிஎஸ்சி புக்கை ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த ரீஜனல் லாங்குவேஜை R3யாக நீங்கள் எடுத்துக்கணும். அது கம்பல்சரி. அப்போ R1ம் R2ம் சேமாக இருக்கக்கூடாது. அப்போ R1ன்றது நான் ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் நான் படிக்கிறேன், இங்கிலீஷ் மீடியமில் நான் சிபிஎஸ்சி சிலபஸில் நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா R1 மேண்டேட்ரியாக இங்கிலீஷாக வந்துடும். அப்போ R2 அப்படின்றது ஹிந்தியாக வரும், R3 அப்படின்றது உங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜாக இருக்கும். அப்போ கிளாஸ் 6 இமீடியட்டாகவே என்ன படிச்சிருப்பாங்க அப்படின்னா கம்மிங் இயர்லேயே 3 லாங்குவேஜஸ் கம்பல்சரி படிச்சிருப்பாங்க. இப்போ இந்த கிளாஸ் 6 ஸ்டூடெண்ட் அவங்களுடைய 9th கிளாஸ் போகும்போது கிளாஸ் 9 அவங்க என்டர் பண்ணும்போது அவங்க 8th வரைக்கும் கண்டிப்பாக இந்த 3 டயர் அந்த எப்படி சொல்கிறேன்னா இந்த ஒரு அதாவது 6thலையும் 7thலையும் 8thலையும் ஒரு கிளாஸ்லையுமே இந்த 3 லாங்குவேஜஸை அவங்க ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்போனா தான் அவங்களால கிளாஸ் 10th போர்டு எக்ஸாம் எழுதுறதுக்கே சிபிஎஸ்சி அலோவ் பண்ணுது. அப்போது கிளாஸ் 6க்கு என்ன சொல்கிறாங்க, R1 R2 R3 லாங்குவேஜை மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் சப்ஜெக்ட்ஸாக தான் இருக்குது. பட் அதோட சேர்த்து ஏஐயும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சப்ஜெக்டும் உள்ளே இருக்குது. பட் அது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டி மாதிரி ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் நிறையா கொடுத்துருவாங்க. அப்போது அது ஸ்கூல்ஸே செய்வாங்க. அதை ரியல் வேர்ல்டோட நம்ம அப்ளிகபிள் பண்ணுற மாதிரி பண்ணி அது சம்மந்தமாக ஆக்டிவிட்டீஸ் கொடுத்து ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் கொடுத்து 6th இருந்து மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க. ஆனால் லாங்குவேஜ் மட்டும் கம்பல்சரியாக 3 லாங்குவேஜ் அவங்க படித்தே ஆகணும். அவங்க
அவங்களுடைய 10th எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி 6th இருந்தே அவங்க 3 லாங்குவேஜ் படிச்சிருந்தா மட்டுமே அந்த போர்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு அது ஒரு பேசிக் எலிஜிபிலிட்டி. இப்போ சிக்ஸ்த்து கிளாஸ் எப்படின்றத பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இமீடியட்டா கம்மிங் இயர்ல அடுத்து என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிளாஸ் 9th வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்து போன வருஷம் வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா கிளாஸ் 10th சிபிஎஸ்சி குழந்தைகளுக்கு வந்து 2 ஆப்ஷன் வந்து கேட்பாங்க. அதாவது பேசிக் மேத்தமெட்டிக்ஸ்னு ஒன்று இருக்கும், ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ்னு ஒன்று இருக்கும். அதாவது எனக்கு வந்து நான் 11th 12th வந்து காமர்ஸ் குரூப் தான் நான் எடுக்க போகிறேன், எனக்கு மேக்ஸ் வந்து அவ்வளவா வராது, எனக்கு மினிமலாக அதாவது புக்கில் என்ன இருக்கோ அந்த அளவுக்கு தான் என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும், எனக்கு காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் குரூப்ஸ் தான் வேணும், இல்லை எனக்கு பியூர் சயின்ஸ் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிற குழந்தைகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா போன வருஷம் வரைக்கும் பேசிக் மேக்ஸ் அப்படின்ற ஒன்றை எடுத்திருப்பாங்க. இல்லை நான் வந்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் யார் எடுத்திருப்பாங்க அப்படின்னா பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், கம்ப்யூட்டர் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எடுத்திருப்பாங்க. அதாவது அவங்க 2 பேருமே சேம் கிளாஸ் ரூமில் தான் இருப்பாங்க, சேம் புக்கு தான் வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுடைய கொஸ்டினில் மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து அட்வான்ஸாக இருக்கும் கொஸ்டின். இதுதான் டிஃபர். அதாவது போன வருஷம் வரைக்கும் நம்ம 2025 வரைக்கும் இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். 2025 to 2026 இப்போ எழுதின போர்டு எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணாங்க. பட் ஆனால் 2026 to 2027 இந்த கம்மிங் இயரில் என்ன மாதிரி வந்துடும் அப்படின்னா கிளாஸ் 9th ஸ்டூடெண்ட்டுக்கு தான் அது இம்மீடியட்டாக அப்ளிகபிள் ஆகுது. அவங்களுக்கு என்னவா அப்ளிகபிள் ஆகுதுன்னா 2 ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. மேக்ஸுக்கு மட்டும் இல்லாமல் சயின்ஸுக்குமே அவங்களுக்கும் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதாவது மேக்ஸ் ஸ்டாண்டர்ட், மேக்ஸ் அட்வான்ஸ், சயின்ஸ் ஸ்டாண்டர்ட், சயின்ஸ் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அப்போது இதை தாண்டி உங்களுக்கு வந்து ஏஐ சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், நார்மல் சோசியல் சயின்ஸ் இருக்கும், அதாவது எக்கனாமிக்ஸ், அந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து பொலிட்டிக்கல்ஸ், நீங்கள் இது வரைக்கும் 9th என்னென்னலாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ லாங்குவேஜஸ் அதெல்லாம் இருக்கும். பட் சயின்ஸுக்கும் மேக்ஸுக்கும் நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டாக எடுக்கிறீங்களா அட்வான்ஸ் எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உங்களை என்ன பண்ணுறாங்க பிரிக்கிறாங்க. அப்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் எடுத்தீங்க அப்படின்னா மேக்ஸ் ஸ்டாண்டர்ட், சயின்ஸ் ஸ்டாண்டர்ட், தென் உங்களுடைய லாங்குவேஜ், தென் உங்களோட சோஷியல் சயின்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இல்லை நான் வந்து அட்வான்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அட்வான்ஸ் நீங்கள் எடுக்கிறது தான் வந்து என்ன மாதிரி டியூஷன் சென்டர் வச்சுருக்க உங்களுக்கு வந்து இப்போ உள்ள ப்ரெசண்ட்டில் நீங்கள் படிக்க போகிற, அதாவது உங்களுக்கு 10th வரைக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்கும். 11th வந்தோன்னே அதாவது ஒரு படிப்புலேயே அக்கறையே இல்லாதவங்க சடனாக 11th வந்தோன்னே ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து திடீர்னு ஒரு ஆர்வமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ உங்களுக்கு ஸ்டாண்டர்டு மேக்ஸ் எடுத்தனால, நான் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் எடுத்தனால எனக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் 11th 12th கிடைக்கல அப்படியே நீங்கள் ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அட்வான்ஸாக எடுத்து படிக்கிறதே நல்லது. அப்போ அட்வான்ஸாக எடுத்தால் நான் எப்படி இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னா அகேன் அதுலேயும் சிபிஎஸ்சி வந்து உங்களுக்கு ஃபேவராக தான் எல்லாமே பண்ணியிருக்கு. என்னென்னா சில சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து ஓப்பன் புக் டெஸ்ட் வந்து ஓப்பன் புக் அசஸ்மெண்ட். ஓப்பன் புக்னா அவங்க கொஸ்டினை கொடுத்துட்டு ஆன்சர் அதுக்குள்ளே டேரெக்டாலாம் இருக்காது. அது நீங்கள் வந்து எப்படி இருக்கணும், உள்ளேயே நீங்கள் வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி அந்த சாப்டரை நீங்கள் வந்து நல்லா படிச்சிருந்தா மட்டும்தான் அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு அது ஓப்பன் புக் அசஸ்மெண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க தெரியும். இது வந்து கிளாஸ் 9th அவங்க அப்ளிகபிள் பண்ண போகிறாங்க. அப்போது கிளாஸ் 9th என்ன நியூ அப்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்லேயும் சயின்ஸ்லேயும் ஸ்டாண்டர்ட் அட்வான்ஸ் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. போன வருஷம் என்ன கொடுத்துருந்தாங்க, பேசிக் ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ ஸ்டாண்டர்டு மினிமலாகவும் அட்வான்ஸ்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கும் கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ 11th 12th இந்த 11th கிளாஸ் 11th வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ் எல்லாத்துலேயுமே குரூப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேக்ஸிமம் 4 or 5 குரூப்ஸ் தான் இருக்கும். அது கூட ரிப்பீட்டட் காம்பினேஷனில் தான் இருக்குது. ஆனால் இப்போ 9th 10th உங்களை யோசிக்க வச்சு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குற சிபிஎஸ்சி அப்போ 11th 12th 11th நீங்கள் குரூப் எடுக்கும் போது உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும் தானே. அதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது இன்னும் ஃப்ளெக்சிபிள் ஆக்கி உங்களுக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கொண்டு வந்திருக்காங்க, தென் வந்து ஃபேஷன் டிசைனிங் கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஏஐ பேஸ்டு எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய இன்வால்வ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ குரூப்பிங் நீங்கள் வந்து உங்களோட சாய்ஸஸ்க்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சிபிஎஸ்சி வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்குது.
கிளாஸ் இம்மீடியட்டாக எஃபெக்டிவாக ஆக போகிறது வந்து கிளாஸ் 6, கிளாஸ் 9 அண்ட் கிளாஸ் 11. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.